200 தொகுதி நாங்க ஜெயிச்சிருவோம். மு.க. ஸ்டாலின் அவர்கள், கூட்டணி கட்சிகள் 25 கூட்டணி கட்சி என்னெல்லாம் பேச்சு பேசினாங்க. ஆனா தமிழக மக்கள், பெண்கள், என் புள்ளைய ஏன்பா இப்படி திட்டிக்கிட்டே இருக்கிற, இதை ஒரு காரணத்துக்கே தூக்கி எறிஞ்சாங்க. மத அரசியலை ஒழித்து, ஜாதி அரசியலை ஒழித்து, பண அரசியலை ஒழிச்சு, இளைஞர்களுக்கும் பெண்களையும் சாதாரண குடும்பத்தில் வேட்பாளர்கள் நிப்பாட்டி இன்னைக்கு சட்டசபையில் தைரியமாக நிமிர்ந்து உட்கார வச்சிருக்காரு. இதுக்கு மேல என்ன புரட்சி வேணும்? மு.க. ஸ்டாலின் சொல்லியிருக்காரு, நம்மளுடைய தோல்விக்கு காரணம் என்ன என்பதை நம்ம ஆய்வு செய்ய வேண்டும். ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்களே, அதுக்கான காரணம் நான் இன்னைக்கு சொல்றேன். இதுக்கு என்ன ஆய்வு செய்யணும்? இந்த தோல்விக்கு முக்கியமான காரணமே திரு மு.க. ஸ்டாலினுடைய நிர்வாகத்தோடைய தோல்வி. 50 வருஷமா உங்க கூடத்துல உங்க மகன், அதுக்கப்புறம் அமைச்சர்களுடைய மகன், இவங்க தானே உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இங்க வந்து பாருங்க, சட்டசபையில ஒடுக்கப்பட்ட ஏழை மக்கள் சட்டசபையில வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அதற்கான புரட்சி செய்தது எங்களுடைய தலைவர். இதுக்கு மேல என்ன பெரிய புரட்சி வேணும்? ஒட்டுமொத்த மதசார்பற்ற கொள்கைகளும் திமுக விட்டு வந்துச்சுன்னா எங்க தலைவர் மேல இருக்க நம்பிக்கை மட்டும் இல்ல, மக்களுடைய ஆதரவை அவர்கள் ஜனநாயகப்படி மதிக்கிறார்கள். மக்கள் மீது நம்பிக்கை வச்சுதான் ஜனநாயக சக்திகள் வந்தார்கள், வேற எதுவும் கிடையாது. உங்களை மாதிரி 1000 கோடி கொடுத்து ஒரு கூட்டணி கட்சி உருவாக்குறதுக்கு எல்லாம் காசு இல்ல, டிவிக்கு இல்ல, குதிரை பேலம் பண்றதுக்கு எல்லாம் முதல் காசு இல்ல. இங்க 2 லட்சம் ரூபாய் இல்லாம எம்எல்ஏ ஆயிட்டு வந்திருக்கோம். ஆதவர்ஜுனா வில்லிவாக்கத்துல 1 ரூபாய் கொடுக்கல, எழுதி வச்சுக்கோங்க. இப்ப சொல்றேன் நண்பர்களே, சொல்லுங்க, நம்ம ஓட்டு காசு கொடுத்தோமா? நாங்க ஆளுங்கட்சி ஆயிட்டோம், அதிகாரம் வந்துருச்சு. ஆனா அந்த அதிகாரம் மக்களுக்கானதுங்கிறது நாங்க உறுதியோட இருக்கிறோம். தம்பிங்களா, அண்ணங்களா, தங்கச்சிங்களா, நான் சத்தியமா சொல்றேன், உயிர் உள்ளவரை என்னோட கடமை உங்களோட இருக்கும். நன்றி சொல்ல மாட்டேன். உயிர் உள்ளவரை நான் உண்மையா இருப்பேன். ஒரு நிர்வாகத்தோட அடிப்படை விதி என்ன தெரியுமா? உண்மையா இருக்கணும், நேர்மையா இருக்கணும், மக்களை நேசிக்கணும். இது 3ம் எங்க தலைவருக்கு இருக்கு. ஒரு மிகப்பெரிய அரசாங்கத்தை மக்களுக்காக, பெண்களுக்காக, இளைஞர்களுக்காக உருவாக்க போகிறார். அதுல ஒரு பங்கு நானும் இருக்கேன்.